எக்ஸாமே இல்லாமல் ஐபிபிபி வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58,000க்கு மேலே உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9/8/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுறையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது நோட்டிஃபிகேஷன் எந்த இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் ஆஸ் கேரியர்ஸ் அண்டு லொக்கேட் ஆஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கான ஜாபு அதாவது நோட்டிஃபிகேஷன் கேரியர்ஸ் வெளியிட்ருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்ன்ற பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு, அப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத 3 இதுமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டைரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எதுக்காக இந்த வேக்கன்சி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் 3, 4, 5, 6 இந்த இதுக்காக தான், அதாவது ரெகுலர் பேசிஸ்க்காக தான் உங்களுக்கு இந்த இந்தியன் பேங்க், அதாவது இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எத்தனை இடத்துல இந்த போஸ்ட் பேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,55,15 இடத்துல உங்களுக்கு டிப்ளாய் ஆகிருக்கு அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 20/7/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 9/8/2024 அன்றைக்கி, அதாவது நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு என்னென்ன ஜாபுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்எம்எஸ்ஜி, அதாவது எம்எம்ஜிஎஸில், அதாவது மொபைல் மேனேஜ்மெண்ட்டு, மிடில் மேனேஜ்மெண்ட் கைடுக்காகவும், ஸ்கேல் சீனியர் மேனேஜ்மெண்ட் கைடுக்காகவும் அண்டு டைப் ஆஃப் நிறைய வேரியேஷன் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேனேஜரில் 26 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் 32 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்குது. ஜென்ரலில் 35 வயசு வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ் ரெகுலர் பேஸ்க்காக ஒரு வேக்கன்சி இருக்குது. டெக்னாலஜி ரெகுலரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டெக்னாலஜி ரெகுலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஒரு வேக்கன்சி. சீனியர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏடிஎம் ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு வேறு ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இது ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸ் ஜென்ரல் மேனேஜர், ஃபினான்ஸு சிஎஃப்ஓ, இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் போதும். அப்படி இல்லைன்னா சிஏ, அதாவது அக்கௌண்டன்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்பிஏ எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 15 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏஜிஎம்மில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஇ, பிடெக், எம்சிஏ, போஸ்ட் கிராஜுவேட்டு, ஐடி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமா. இதுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர் வரைக்கும் கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர் வரைக்கும், மேக்ஸிமம் மினிமம் 5 இயர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ஏஜிஎம்மில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பிஇ, பிடெக் வித் டிசி, அதாவது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு 6 இயர், அதாவது 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் பார்த்திங்கன்னா 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்.
இதுக்கு சீனியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, அதாவது எலக்ட்ரானிக், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக், பிஇ, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு பிஇ, பிடெக் இந்த மாதிரி இல்லைன்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அவைலபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேஜர் ப்ராடக்ட் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி, அதாவது எம்பிஏ 2 இயர் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இயர் வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னே பார்த்த 2த்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து 6 இயர் டு 2 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர், அதாவது ஏடிஎம் ஆப்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி அதாவது டிசிப்ளினாக டிகிரி முடிச்சிருந்தா ஓகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும், அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில டர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கீழே. அதை படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கோட்டா இருக்கும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. எப்படின்னா நீங்கள் காலேஜ் இது அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் போடுற அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களே கால் லெட்டர் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஒன்லி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹150 இருக்கும். அதர் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹250 இருக்கும். உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலரி விடுங்க, இப்போ ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி 3 இயர் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பே ஸ்கேல் உங்களுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேலரி எந்த ஜாப்லேயும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து பர் மந்த் எவ்வளோ கிடைக்குன்னா ₹4,36,271 உங்களுக்கு ₹1,77,146 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷனு தனியாக விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பேமெண்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டீட்டெயில்ஸாக அப்படின்ட்டு, அதுலேயும் நீங்கள் போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸாக எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லாம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்றது இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுறாதீங்க. சரிங்களா? சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.